2024-25 நிதியாண்டுக்கான தமிழ்நாடு அரசின் பட்ஜெட்டை நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு நாளை சட்டப்பேரவையில் தாக்கல் செய்கிறார். புதிய அறிவிப்புகள் பட்ஜெட்டில் இடம்பெற வாய்ப்பு உள்ளதாக எதிர்பார்ப்புகள் எழுந்துள்ளன. கடந்த 12ஆம் தேதி ஆளுநர் உரையுடன் தொடங்கிய சட்டப்பேரவை கூட்டத்தொடர் மீண்டும் நாளை காலை 10 மணிக்கு கூடுகிறது. அப்போது 2024-25 நிதியாண்டுக்கான தமிழ்நாடு அரசின் பொது பட்ஜெட்டை நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு தாக்கல் செய்கிறார். நிதியமைச்சராக தங்கம் தென்னரசு தாக்கல் செய்யும் முதல் பட்ஜெட் இதுவாகும். தொடர்ந்து நாளை மறுநாள் பிப்ரவரி 20ஆம் தேதி வேளாண் நிதிநிலை அறிக்கையை உழவர் நலத்துறை அமைச்சர் MRK பன்னீர்செல்வம் தாக்கல் செய்ய உள்ளார். பிப்ரவரி 20, 21 ஆகிய தேதிகளில் காலை மற்றும் மாலை என 2 வேளைகளிலும் பட்ஜெட்டுகள் மீதான விவாதம் நடைபெறுகிறது. பிப்ரவரி 22ஆம் தேதி விவாதத்திற்கு 2 அமைச்சர்களும் பதிலளிக்க உள்ளனர். தொடர்ந்து நிதி ஒதுக்கலுக்கான சட்ட முன்வடிவு தாக்கல் செய்யப்பட்டு நிறைவேற்றப்பட இருக்கிறது. கடந்த ஆண்டு பட்ஜெட்டில் திமுகவின் தேர்தல் அறிக்கையில் வாக்குறுதி அளிக்கப்பட்ட மாதம் 1000 ரூபாய் வழங்கும் மகளிர் உரிமை தொகை திட்டத்திற்கான நிதி ஒதுக்கப்பட்டது. எனவே நாளைய பட்ஜெட்டில் மேலும் புதிய அறிவிப்புகள் இடம்பெறும் என எதிர்பார்ப்பு எழுந்துள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.